சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. 12 ராசிகளில் முதலாவதாக வரும் ராசி மேஷம். அஸ்வினி, பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் மேஷராசி அன்பர்கள். மேஷராசி அன்பர்கள் எதற்கும் அலட்டிக்கொள்ளாத மனமும் போற்றினாலும் தூற்றினாலும் ஒரே மாதிரி எடுத்துக்கொள்ளும் மனநிலையை பெற்றவர்களாக இருப்பார்கள். கற்பனை திறனும் புத்திசாலித்தனமும் எதிலும் வென்றாக வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் உறுதியும் கொண்டவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள். தனது சுய சாமர்த்தியத்தால் எல்லா பணிகளையும் சிறப்பாக முடிக்கும் தகுதி பெற்றவர்கள். தனது சாமர்த்தியத்தால் மற்றவர்களை தன் வழிக்கு கொண்டு வரக்கூடிய திறமைப்படுத்தவர்களே மேஷராசி அன்பர்கள். பிறரின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க விரும்பாமல் சுதந்திரமாக செயல்படும் மனப்போக்கு மிக்கவர்களாக என் வழி தனி வழி என்று எதிலும் தனக்கென ஒரு கொள்கையுடன் தனி வழி கொண்டவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள். இந்த மேஷராசியில் பிறந்த ஆண்கள் தலைவர்களாக, கூட்டத்தை வழிநடத்துபவர்களாக, தலைமை பண்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் கூறினால் அதற்கு மறுபேச்சே இருக்காது என்றும் அளவுக்கு வார்த்தையில் கம்பீரம் இருக்கும். முரட்டுத்தனமான தோற்றம் கொண்டவர்களாக, நிலம் பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களாக இருப்பார்கள். காவல்துறை போன்ற பணிகளில் இருப்பவர்கள் பெரும்பாலும் மேஷராசியை சார்ந்தவர்களாகவே இருப்பார்கள். இவர்கள் மிகவும் அழகாகவும் ஆற்றல் மிகுந்தவர்களாகவும் இருப்பார்கள். நகைச்சுவை உணர்வு கொண்டவர்களாகவும் நல்ல பழக்க வழக்கங்களுடன் மனம் கவர்பவர்களாகவும் விளங்குவார்கள். மேஷராசி அன்பர்களுக்கு செவ்வாய் ஆட்சி வீடு, சூரியன் உச்ச வீடு. இதனால் இவர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவர்களாக இருப்பார்கள். மேஷராசி ஆண்கள் கலகலப்பாக பேசும் தன்மை கொண்டவர்கள் என்பதால் இவர்களை சுற்றி எப்பொழுதும் நண்பர்கள் கூட்டம் கூடியிருக்கும். மேஷராசி ஆண்களில் மிகவும் அதிகப்படியாக பேசுவோர் 80% தான். மீதம் 20% பேச வேண்டியது மட்டும் பேசுவார்கள். இவர்களின் பேச்சில் லேசான அச்சுறுத்தல் இருக்கும். மேஷராசி ஆண்கள் அழகிய கூர்மையான வட்ட வடிவ கண்கள் கொண்டவர்கள். அதீத தன்னம்பிக்கை கொண்ட மேஷராசி ஆண்களின் தோற்றத்திலும் அந்த கம்பீரம் மிளிரும். இவர்கள் அதீத கற்பனை திறனும் எல்லையில்லாத ஆற்றலும் கொண்டவர்கள். இவர்களது பாணி கரடு முரணாதாக இருக்கும். சவால்களை எதிர்நோக்கும் துணிவுமிக்க மேஷராசி ஆண்கள் புதுமை விரும்பிகளும் கூட. ஒவ்வொரு நாளையும் புதிதாக எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவல் கொண்டவர்கள். இவர்கள் இயற்கையாகவே பிறக்கும் போதிலிருந்தே தன்னம்பிக்கை மிகுந்தவர்களாக இருப்பார்கள். வெற்றியோ தோல்வியோ எதுவும் இவர்களை பாதிக்காது. நடப்பதெல்லாம் நன்மைக்காக என்று நினைப்பார்கள். வாழ்வில் தோல்வியை எதிர்கொள்ளும் போது அதிலிருந்து படிப்பினையை பெற்று தீவிர முயற்சியுடன் மீண்டு வருவார்கள். வாழ்க்கையில் திட நம்பிக்கை மிக்கவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள். பொதுவாக மேஷராசி ஆண்களின் இல்லறத்தில் இனிமையே மேலோங்கி நிற்கும். வாழ்வில் லட்சியத்தை அடைந்து தடைகளை தகர்க்க வேண்டும் என்ற மன உறுதி கொண்டவர்கள். எனவே லட்சியம், குறிக்கோள், இலக்கு இவற்றின் கலவையான முயற்சி கொண்டவர்கள். வாழ்வில் உயர்ந்த லட்சியம் கொண்டவர்கள் என்பதால் தாங்கள் கொண்டுள்ள லட்சியத்தை நிறைவேற்ற தேவையான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வார்கள். இந்த மேஷராசி ஆண்கள் தங்களுடைய இலக்கை நிறைவேற்றும் முயற்சியில் ஈடுபடும் போது மேஷராசி அன்பர்கள் இலக்கு என்று ஒன்றை நிர்ணயம் செய்துவிட்டால் அதன் பின் அவர்கள் அர்ஜுனனை போலதான் செயல்படுவார்கள். மேஷராசி ஆண்கள் திடமான மனம் கொண்டவர்கள், முடிவெடுக்கும் திறன் மிக்கவர்கள், லட்சியத்தில் உறுதி கொண்டவர்களாகவும் இருப்பதால் சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் திறன் இவர்களிடத்தில் உண்டு. எனவே தோல்வி என்ற பேச்சுக்கே இடமில்லை. பொதுவாக மேஷராசி ஆண்களிடம் தொழிலறிவு மிகுந்து காணப்படும். எனவே இவர்களில் பல பேர் பெரிய தொழில் அதிபர்களாக திகழ்வார்கள். மேஷராசி ஆண்களிடம் தனித்துவம் இருப்பதால் தலைமை பண்பும் மேலோங்கி காணப்படும். இவர்கள் மற்றவர்களை வழிநடத்தும் தலைவர்களாக பொது சேவையிலும் ஈடுபடுவார்கள். வெளி தோற்றத்தில் மேஷராசி ஆண்கள் மிகவும் நாகரிகமாக காணப்படுபவர் என்றாலும் அவர்களது மற்றொரு பக்கம் அதற்கு நேர்மாறாக இருக்கும். தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பதால் சுயமரியாதை அதிகம் கொண்டவர்களாகவும் எதிலும் தமக்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். தமக்கு என்ன வேலை, எதில் விருப்பம் என்பதை தரமாக முடிவு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டவர்கள். ஆனால் அதே சமயம் மற்றவர்களின் விருப்பு வெறுப்புக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் குணம் கொண்டவர்கள். எனவே மற்றவர்கள் இந்த மேஷராசி ஆண்களின் கருத்துகளுடன் எளிதில் ஒத்துப்போய் விடுவார்கள். இவர்கள் மிகுந்த ஈகோ குணம் கொண்டவர்களாக இருந்தாலும் அது சட்டென்று தெரியாது. பிறர் இவர்களை அவமதிக்கும் பொழுதுதான் அது வெளிப்படும். விமர்சனங்களை வெள்ளந்தித்தனமாக எதிர்கொள்வது போன்ற சூட்சமும் இவர்களுக்கு கைவந்த கலையாக இருக்கும். மேஷராசி ஆண்கள் இயற்கையிலேயே சந்தேக மனப்பான்மை கொண்டவர்கள். எளிதில் யாரையும் நம்ப மாட்டார்கள். ஆனால் ஒருவரை நம்பிவிட்டாலோ முழுமையாக நம்பிவிடுவார்கள். இதனால் தங்கள் வாழ்க்கையில் இவர்கள் நிறைய நம்பிக்கை துரோகையை கடந்து வந்திருக்கிற சூழ்நிலை ஏற்படலாம். இவர்களது பழக்க வழக்கங்கள், நன்னடத்தை போன்றவை பெண்களுக்கு மிகவும் கவரும். தம்மை விட வயதில் மூத்தவர்களை மதிக்கவும் மரியாதை செய்வதையும் விருப்பமாக கொண்டவர்கள். இவர்களில் பலர் கலைத்துறையில் பணியாற்றுபவர்களாக இருப்பார்கள். காரணம், சேவை என்பது மேஷராசி ஆண்களின் முக்கிய குணமாகும். மேஷராசி ஆண்கள் மிகவும் பொறுப்புணர்வு மிக்கவர்கள். பெற்றோரின் கனவை நனவாக்குவார்கள். உதாரணமாக, சிறு வயதில்
பெற்றோரின் கஷ்டத்தில் பங்கெடுத்து குடும்பத்தின் வருமானத்தை பெருக்க உழைப்பை மூலதனமாக தர முன்வருவார்கள். குடும்ப பாரத்தை சுமக்கும் பொறுப்புணர்ச்சி காரணமாகவே இவர்களில் பலர் சிறு வயதிலேயே சம்பாத்தியத்தில் இறங்கிவிடுவார்கள். இந்த மேஷராசி ஆண்கள் சமூகத்தின் எதிர்கால நலன், தொலைநோக்கு திட்டங்களுக்கு ஏற்றார் போன்ற எண்ணங்களை கொண்டவர்கள். தனக்கென தனி இலக்கும் அதை அடைய தனி பாணியும் கொண்டு சொந்த விருப்பத்திற்கு ஏற்ப செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். மேலும் பிடிவாதம் என்பது மேஷராசி ஆண்களுடன் கூட பிறந்த குணம் என்று கூறலாம். ஆனால் காந்தியின் பிடிவாதம் இந்தியாவின் அடிமைத்தனத்தை உடைத்த சரித்திரம். இதுபோன்று மேஷராசி ஆண்களின் பிடிவாத குணம் பெரும்பாலும் நன்மை தருவதாகவே இருக்கும். பகையை நீண்ட காலம் மனதில் வைக்கும் பழக்கம் மேஷராசி அன்பர்களின் குணமன்று. அவசரப்பட்டு ஒருவர் மேல் கோபம் கொண்டு விட்டாலும் சிறிது நேரத்திலேயே அதற்காக மன்னிப்பு கேட்டு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே விரும்புவார்கள். எனவே மேஷராசி ஆண்கள் பகையாளிகளையும் நண்பர்களாக்கிக் கொள்வார்கள். இவர்களது வெளிப்படையான பேச்சும் பணியில் மிகுந்த ஈடுபாடு செலுத்துதலும் சக பணியாளர்களிடத்தில் வெறுப்பை ஏற்படுத்தும். மற்றவர்கள் தங்களை விமர்சனம் செய்வதை எப்பொழுதும் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். எளிதில் கோபப்படுவதும் உணர்ச்சி வசப்படுவதும் கூட இவர்களது கூட பிறந்த குணம்தான். தியானம், ஆன்மீகம் மற்றும் தத்துவம் வழியில் இவர்கள் மனதை ஒருநிலைப்படுத்தினால் மேஷராசி ஆண்களை போன்ற இனிமையான நபரை பார்க்கவே முடியாது. மேஷராசி ஆண்கள் சிந்தனையில் உயரிய கனவு உடையவர்கள். மிகவும் உணர்ச்சி பூர்வமான இவர்களை இயற்கை கஷ்டப்படுத்துகிறது என்றே சொல்ல வேண்டும். மேஷராசி ஆண்கள் உறுதியான லட்சிய எண்ணத்தை மனதுக்குள் உருவாக்கிக் கொள்வார்கள். லட்சியத்திற்கு பணம் ஒரு தடையல்ல என்று கருதுபவர்கள். ஆனால் அந்த பணம் நியாயமான வழியில் வருவதையே இவர்கள் விரும்புவார்கள். மேஷராசி ஆண்களுக்கு சகிப்புத்தன்மை குறைவாகவே இருக்கும். எதிலும் தாம் ஒருபடி அதிகம் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். இவர்கள் மிகவும் இலகிய மனம் கொண்டவர்கள் என்பதால் குழந்தைகள் போல தங்களது தேவைக்காக பிடிவாதம் பிடிப்பார்கள். எதையும் உடனடியாக அடைத்துவிட வேண்டும் என்கின்ற இவர்களது எண்ணம்தான் பல இன்னல்களை கொண்டு வந்து சேர்க்கும். இவர்கள் வாழ்க்கையில் எப்போதும் எங்கேயும் ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும். அது கண்ணுக்குள் விழுந்த சிறு தூசி போல, காதுக்குள் நுழைந்த எறும்பு போல உறுத்தி கொண்டே இருக்கும். அதனால் வாழ்க்கையில் பலவிதமான சங்கடங்கள், சிறு சிறு இடர்பாடுகளை இவர்கள் சந்திக்க வேண்டி வரும். காரில் வேகமாக போய்கொண்டிருக்கும் பாதையில் குறுக்கே வரும் எதிர்பாராத லாரி போல இவர்கள் வாழ்க்கை முழுக்க சந்தேகம் குறுக்கிட்டு கொண்டே இருக்கும். அதனால் எப்போதுமே வாழ்க்கையில் நிதானமாக நடந்து கொண்டால் சந்தேகம் போய்விடும். வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். எந்த காரியத்தையும் நம்பிக்கையோடு செய்தால் அதில் வெற்றி நிச்சயம். இந்த வேலை முழுமையடையுமா என்ற சந்தேகம் எழுந்தால் அவர்கள் நம்பிக்கை இழக்கிறார்கள் என்று அர்த்தம். நம்பிக்கை இழந்தால் வாழ்வில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். குடும்ப வாழ்க்கை மட்டுமல்ல, தொழில், வீடு வாங்குதல் என்று பல்வேறு இடங்களிலும் இது பாதிப்பை உண்டாக்கும். ஆனால் பாதிப்புகளிலிருந்து வெளியே வர திடமான மனம்தான் முக்கியம். வியாதி இருந்தால் மருந்து சாப்பிடலாம், கடன் இருந்தால் சம்பாதித்து அழைத்து விடலாம், பசி இருந்தால் உழைத்து சம்பாதிக்கலாம். ஆனால் சந்தேகம் என்ற ஒன்றுக்கு என்னதான் தீர்வு? சந்தேகம் என்பது நெருப்பில்லாமல் உடலையும் வாழ்க்கையும் எரிக்கும் வலிமை பெற்றது. உடலையும் மனதையும் ஒருங்கே எரித்துவிடும் வியாதிக்கான தீர்வு நம்பிக்கை மட்டும்தான். மற்றவர்கள் மீது, செயல்கள் மீது, தனது திறமையின் மீது முழுமையான நம்பிக்கை இருந்தால் சந்தேகத்தை ஒழிக்க முடியும். எனவே நம்பிக்கை வையுங்கள். எதையும் பாசிட்டிவாக எடுத்துக்கொள்பவர்கள் மேஷராசி ஆண்கள். எல்லாம் நன்மைக்கே என்ற குணம் படைத்த இவர்களை தோல்விகளும் ஏமாற்றங்களும் அசைத்து பார்க்க முடியாது. இவர்கள் அடைய நினைக்கும் எதையும் போராடியாவது வென்றுவிடுவார்கள். பிறருக்கு எதையும் சுலபமாக விட்டு கொடுத்து விட மாட்டார்கள். வாழ்க்கை துணைக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து தருவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் நியாயமான முறையில் மேற்கொள்வார்கள். தோல்வியை எப்படி சகஜமாக எடுத்துக்கொள்கிறார்களோ அப்படியே வெற்றியையும் இயல்பாகவும் தத்துணர்வமாகவும் எடுத்துக்கொள்வது இவர்கள் வழக்கம். காரணம், இவர்கள் எதையும் பெருமையுடனும் தாழ்வு மனப்பான்மையின்றியும் அணுகும் குணமுடையவர்கள். செய்த வேலைக்கு கிடைக்கும் நியாயமான வாழ்த்துக்களை எதிர்கொள்ளும் மனப்பக்குவம் இவர்களுக்கு உண்டு. அது கூட கிடைக்காத பட்சத்தில் பணியை இவர்கள் செய்தார்கள் என்பதை மட்டுமே பதிவு செய்ய விரும்புவார்கள். தோல்வியும் வாழ்க்கையின் ஒரு அங்கமே என்பதை உணர்ந்துள்ள இவர்களை போன்ற தத்துவார்த்தமான நபரை பார்ப்பது அரிது. அனைத்துமே அனுபவ பாடம் என்பதை உணர்ந்து அதன்படி தங்கள் மனதை திருப்பும் பக்குவம் கொண்ட இவர்கள் எதிர்பார்ப்பு ஏதும் இல்லாதவர் என்பதாலேயே மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக இருப்பார்கள். அமைதி இருக்கும் இடத்தில் அனைத்தும் இருக்கும் என்பார்கள். அதுபோல் இவர்களின் இயல்பு காரணமாகவே அனைத்து வசதி வாய்ப்புகளும் தேடி வரும். இந்த மேஷராசி ஆண்கள் அனைத்து வகை விருந்து உபசரிப்புகளும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு இருப்பார்கள். இல்லத்துக்கு ஒருவர் விருந்துக்கு வந்தால் நிச்சயமாக அதனை முழு அளவில் நிறைவேற்றும் வல்லமை பெற்றவராக இருப்பார்கள். உணவு வகைகளில் மட்டுமின்றி அதனை பரிமாறும் முறை, தட்டு, பாத்திரங்களின் சுத்தம் ஆகியவை மனதை மயக்கும் வகையில் இருக்குமாறும் பார்த்துக் கொள்வார்கள். இவர்களது விருந்தளிக்கும் ஈடுபாட்டை பார்த்து வருகின்ற விருந்தாளிகள் எந்த வகையிலும் குறை கூறிவிட முடியாது. விருந்தின் முடிவில் இவர்களது மதிப்பும் மரியாதையும் மேலும் ஒருபடி உயரும். மேலும் இவர்களின் ரசனை இவர்களுக்கு விருந்தளிப்பவர்களுக்கும்
தொற்றிக்கொள்ளும் என்பதில் சந்தேகமில்லை. நிகழும் காரியங்களில் அனைத்திலும் சுத்தமும் துல்லியமும் இருக்க வேண்டும் என்பதில் இவர்கள் காட்டும் அக்கறையை விருந்தளிப்பவரும் கைக்கொள்வார். இதனால் இவர்கள் பங்கேற்கும் விருந்து மனதுக்கு இனியதாக மாறிவிடும். அதே சமயம் விருந்துக்கு வந்துள்ள பலர் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்பதற்காக இவர்களுக்கு பிடிக்காத ஒன்றை மேஷராசி ஆண்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். மிக அரிதாகவே அது போன்ற சூழலுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்வார்கள். அமைதியாகவும் ஆவேசமாகவும் சூழலுக்கு ஏற்ப மாறும் குணம் கொண்ட மேஷராசி ஆண்கள் அடிப்படையில் முன்கோபம் கொண்டவராக இருப்பார்கள். இதனால் எங்காவது தவறு நடந்து தெரிந்தால் அங்கே முதல் ஆளாக நிற்பது இவர்களாகத்தான் இருக்கும். பிரச்சனையில் இவர்களுக்கு பங்கமோ ஆதாயமோ இல்லாத நிலையிலும் அதனை தீர்த்து வைப்பதில் இவர்களுக்கு அலாதி ஆனந்தம் இருக்கும். சூழலை சாமர்த்தியமாக சமாளித்து சிக்கலுக்கு துரித தீர்வு காண்பார்கள் இந்த மேஷராசி அன்பர்கள். இவர்கள் அளிக்கும் தீர்வுக்கு அனைவரும் ஆதரவு தெரிவித்து பாராட்டும் அளவுக்கு செயல்படுவார்கள். பிரச்சனை முடிவுக்கு வந்துவிட்டால் இவர்களும் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துவிட்டு சகஜ நிலைக்கு திரும்பி விடுவார்கள். பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் பொழுது பிறர் மனம் கஷ்டப்படும் என்று மனதில் பட்டாலே அதற்காக மன்னிப்பு கேட்கும் பெருந்தன்மையும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு உண்டு. மற்ற அனைத்து ராசி ஆண்களை விடவும் மேஷராசி ஆண்களாகிய இவர்கள் எதையும் முன்னெடுத்து செய்ய காரணம் எப்போதும் இவர்கள் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டார்கள். சண்டை சச்சரவுகளில் முன்னிற்கும் இந்த குணம் பல சமயங்களில் இவர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கின்றது என்பதையும் இந்த மேஷராசி ஆண்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். பொதுவாக இந்த மேஷராசி ஆண்களுக்கு அறிவுரைகள் என்றால் இவர்களுக்கு அறவே பிடிக்காது. தனது புத்திசாலித்தனத்துக்கும் திறமைக்கும் சவால் விடப்படும் சூழல் ஏற்பட்டால் தங்களை நிரூபிக்க இவர்கள் ஆவேச முகமூடியை அணிந்து கொள்ள தயங்க மாட்டார்கள். இந்த குணத்தாலேயே பணியிடங்களிலும் பலரது முன்னிலையிலும் இவர்கள் திடீரென கோபம் கொண்டு விரும்பத்தகாத சூழலை உண்டு பண்ணிவிடுவார்கள். சில சமயங்களில் இவர்கள் சாதாரணமாக சொல்லும் ஒரு வார்த்தை கூட பிறரால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு பெரும் சிக்கலை உண்டாக்கிவிடும் வாய்ப்புகள் அதிகம். தங்கள் வாழ்க்கை துணையிடம் கருத்துக்களை வலியுறுத்தும் போது கடுமையான குரலில் இவர்கள் சொல்லும் வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு பாதிப்புகளை உண்டாக்கிவிடக்கூடும். மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கும்போது அவளது உணர்வுகளை தூண்டும் வகையில் பேசி எதிர்காலத்தையே சூனியமாக்கிக் கொள்ளும் வார்த்தை ஜாலம் இவர்களுக்கு உண்டு. எனவே பேச்சில் கண்ணியத்தை கடைபிடிப்பது மட்டுமே இவர்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைய உதவும் என்பதை இந்த மேஷராசி ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களது முன்கோபம் பிறரை மதிக்காமல் தங்கள் கருத்தே பிரதானம் என்றெண்ணி பேசும் தோனியும் சுய கட்டுப்பாட்டை இழந்துவிடும் குணமும் இவர்களுக்கு இருக்கிறது. இதனால் வாயை கொடுத்து வம்பை விலைக்கு வாங்கும் குணம் கொண்டவராக இவர்கள் பிறரால் கணிக்கப்படுகிறார்கள். தியானம், யோகா, பக்தி, ஆன்மீகம் என்று மனதை பிற விஷயங்களில் ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலம் இவர்கள் தங்கள் குணத்தை மாற்றிக்கொள்ள முயற்சிப்பார்கள். இந்த மேஷராசி ஆண்கள் சிந்தனைவாதிகள், கனவுலகில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, யோசனைகளை செயலாக்கி காட்டும் செயல் வீரர்களும் கூட. வாழ்க்கையை இவர்கள் அணுகுமுறை யதார்த்தமாகவும் நேர்மையானதாகவும் இயல்பானதாகவும் இருக்கும். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.